ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி காலைல மாடி தோட்டத்தில் சின்ன ஒரு அறுவடை போவோம். ஸோ மாடி தோட்டத்தை மெயின்டெனன்ஸ் பண்ண கொஞ்சம் ட்ரபிள்ஸாக இருக்குது. இப்போ கிளைமேட்டில் வந்துட்டு அறுவடை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா எங்கள் ஊரில் வந்துட்டு மேகமூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது காலையில். ஸோ இந்த டைமில் காலைல போய் அதிகாலை ஒரு 6:30க்கு நான் இப்போ கிளம்பி அங்கே போய் மாடியில் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்க்குவோம். ஸோ இதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்ப்போம். நான் மேக்ஸிமம் ஆர்கானிக் இதை யூஸ் பண்ணுவேன். கோகோ பிச்சு ப்ளஸ்ஸு கோழிக்காரம், வேறு எந்த இது ப்ராடக்ட் இது பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு டெய்லி ஏதாவது கிடச்சிட்டு இருக்குது. இன்றைக்கி என்னென்னா நான் வித்தியாசமாக குக்கும்பர், அதாவது வெள்ளரிக்காய் வந்துட்டு அறுவடை பண்ணலான்னு வந்திருக்கேன். பட் வெள்ளரிக்காய் பார்த்தானா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ எனக்கு இன்றைக்கி என்னெல்லாம் கிடைக்குன்னா கொஞ்சம் கோவைக்காய் கிடச்சிருச்சு. பாருங்கள், கோவைக்காய் எடுத்துகிட்ருக்கேன் வள்ளியில். கொடி வள்ளியில் நம்ம இடத்துல கோவைக்காய் வருது. இப்போ ட்ரேஸ் கார்டரில் வந்துட்டு கோவைக்காய் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வைங்க. ஏன்னா எனக்கு நான் வச்சு ஆல்மோஸ்ட் 14-15 இயர் ஆகுது. பட் அந்த பிளான்ட் வந்துட்டு இருந்து இப்போ ஈல்டு தந்துட்டுருக்கு. பில்டிங் வந்துட்டு எந்த வித பிரச்சனையும் கிடையாது. எல்லாருமே பயப்படுவாங்க ட்ரேஸில் எது வைக்கணும். நம்ம வைக்க பொருள் வைக்கும்போது அது மெயின்டெனன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். தண்ணி கெட்டாமல் இருக்கணும். தண்ணி கெட்டி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக பில்டிங் பாதிப்பு இருக்குது. தண்ணி வந்துட்டு ஒரு ட்ராப் அந்த எஸ்எஸ் வந்தாலும் அது அவ்வளோ வந்துட்டு நமக்கு வெளியில் போகணும், ட்ரையாக போகணும், அப்படியே வடிவமைக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்ம காலையிலன்னா சாக்கில் தான் ஒரு டைம் வந்துட்டு தண்ணி இது பண்ண போதும், தெளிச்சா போதும் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி பாருங்கள், கொஞ்சம் எனக்கு ஒரே ஏரியாவிலேருந்து கொஞ்சம் காய்கறிகள் கிடச்சிருக்கு பாருங்கள் என் கையில். என்னென்னா கொஞ்சம் பயறு வகை கிடச்சி, கொஞ்சம் வெண்டைகள். ஸோ பாருங்கள், வெண்டைக்காய் கிடக்கப்போ வெண்டைக்கு ஓரளவுக்கு இதாச்சு. கீரை வந்துட்டு இது வந்துட்டு மழை சீசனில் வந்துட்டு கீரை க்ரோத் கம்மியாக இருக்கும் ஆர்கானிக் ஃபார்மில். மற்றபடி ஃபெர்டிலைஸ் போட்டால் கொஞ்சம் ஹைட்டெல்லாம் வரும். நான் வந்துட்டு ஃபெர்டிலைஸ் போட விரும்புகிறேன் ஆர்கானிக் ஃபார்மில். பட் க்ரோத் வந்துட்டு வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 1 month ஆகிடுச்சு. பட் எனக்கு நான் நினைச்ச அளவுக்கு க்ரோத் கிடைக்கல. ஸோ மஞ்சள் நல்லது. இது வந்துட்டு புடலங்காய் வந்துட்டு பூக்க ஆரம்பிச்சு சின்ன சின்ன காவெல்லாம் 1-2 போட்டுடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காலையில் அந்த மாடி பார்க்கணும். ஸோ இது வந்து பயறு டெய்லி எனக்கு ஒரு எங்கள் வீட்டு தேவைக்கு போயிட்டு எஸ்எஸ் ஒரு 30-50 rupees எஸ்எஸ் சேல் பண்ணவே எனக்கு கிடைக்கிது. ஆர்கானிக் வந்துட்டு மக்கள் விரும்பி வாங்கக்கூடியது நாங்கள் விரும்பி பார்க்க. இப்போ மாதிரி கீரை இந்த ஒரு பாட்ஸ் வந்துட்டு வந்துடுச்சு. ஆனால் இது ஆல்மோஸ்ட் 45 days ஆகுது எனக்கு இந்த இதில் கீரை வச்சு. பட் 1 monthலேயே கீரை நமக்கு நல்லா இது கிடைக்கணும் எனக்கான இந்த மட்டில். இது வெள்ளரிக்காய் பாருங்கள். ஸோ வெள்ளரிக்காய் ஈல்டு நான் இன்றைக்கி வெள்ளரிக்காய் தான் கட் பண்ணலான்னு பாருங்கள். சின்ன இருக்குது. சாம்பார் வைக்கலான்னு எங்கள் மாடி தோட்டத்தில் 2 பொருளை எடுத்து நமக்கு வீட்டில் தேவையான ஒரு சாம்பார் வைக்கலாம். ஸோ இது விளைஞ்சிடுச்சு. நம்ம இதை இன்றைக்கி கட் பண்ணுவோம். ஸோ இந்த வெள்ளரிக்காய் எப்படி கட் பண்ணி பார்ப்பேன். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலைல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷனில் போய் மாடியில் போய் இந்த வீடியோ பார்க்க உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் மாடி தோட்டத்தில் குக்கும்பர் பாருங்கள் தான் இன்றைக்கி அறுவடை பண்ண கூட. ஆனால் ஒரு 40, அதாவது 3/4 கிலோ பக்கத்தில் இருக்குது. 1 kg இருக்காது, 3/4 கிலோ சைஸில் இருக்குது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு ஒரு 1/2 kg இருக்குது. சாம்பார் வைக்கவோ இல்லைன்னா வெள்ளரிக்காய் பொரியல் வைக்கவும் நல்லாயிருக்கும். ஆர்கானிக்னால் டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், அதே எடுத்துட்டு காமிச்சார் அவங்களுக்கு. ஸோ இன்றைக்கி நமக்கு 2 வெள்ளரிக்காய் கிடச்சிருக்கு, கொஞ்சம் பயர் கிடச்சிருக்கு. அப்புறம் நான் படிக்கட்டில் இறங்கி திரும்ப வந்துட்டுருக்கேன். திரும்ப மஞ்சள் கடமாக அந்த மஞ்சள் பார்ப்போம். இதுலேயும் கொஞ்சம் பயர் இருக்குது. ஆனால் இந்த பயர் வந்துட்டு வயசாகிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் 3 months ஈல்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ நாளைக்கு தேவையான எனக்கு முருங்கைக்கீரை வந்துட்டு மாடியிலேருந்து பார்த்தேன். ஸோ முருங்கைக்கீரை வந்துக்கு முருங்கைக்காய் காந்திக்கு. ஸோ மீனுக்கெல்லாம் நாங்கள் வந்துட்டு முருங்கைக்காய் அதிகமாக போடுவோம். அதாவது இப்போ வந்து கொஞ்சம் மீன் கொஞ்சம் மலிவாக கிடைக்கும், நெத்திலின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முருங்கைக்காய் வந்து போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாலை மீனுக்கு அப்படி தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் மிளகாய் முருங்கைக்கீரை வந்துட்டு நமக்கு பாடிக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஹீமோக்ளோபின் கூட ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 minutes டெய்லி ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50-100 rupees டெய்லி மாடியிலேருந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் ஆர்கானிக் முறையில் எடுக்கலாம். பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரை எப்படி நல்லா தளதளன்னு இருக்குது. ஸோ போட்டிருக்கு. மழை பெய்தனால கொஞ்சம் இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சுக்கா. பட் முருங்கைக்கீரை வந்துட்டு நல்ல ஈல்டு வந்துச்சு. ஸோ அதை பார்த்து டேமேஜ் பீஸை பார்த்து இப்போ நம்ம எடுத்துடுவோம். ஸோ பாருங்கள்,
இதெல்லாமே என் மாடியில் வந்துட்டு அப்படியே கீழே போட்டு மாடியில் அப்படியே இருந்தேன். மாடியில் யார் இருந்தால் அடைக்கிறது ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு பாருங்கள். கடையில் இப்போ வந்து ரேட் கொஞ்சம் கம்மின்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் முருங்கைக்கீரை வந்துட்டு யாராவது தேவை இருந்தால் சொல்லுங்கள், தார முருங்கைக்கீரை. அப்புறம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இன்றைக்கி கிடச்ச அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.